மாப்பி உனக்கு ஒரு புது ஐட்டம் ஒன்று இறக்கட்டுமா? அது என்ன ஐட்டம் மாப்பி? மிமிக்ரி பண்ணுறது. அந்த திறமை வேற இருக்கா? எங்க பண்ணு. எஸ், எல்லாத்தையும் இறக்கியிருக்கோம். ஒன்றும் இல்லை. ஏய், யாரா நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டு இப்படி ஏப்பத்த வர்றது? கொசு தொந்தரவு தாங்க முடியல. நீ ஒழுங்கா மிமிக்ரி பண்ணுப்பா. இது ஏய், 6 மணிக்கு மேல இந்த டிஜே தொல்லை தாங்க முடியலப்பா. சோக்கா எதிர்பார்க்கிறாரு. நீ ஒழுங்கா மெமிக்ரி நிப்பாட்டிட்டு ஒரிஜினல் மெமிக்ரியை கொண்டு வா. மாப்பி ரொம்ப பங்கம் பண்றாங்க, டேமேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம பேசாம ப்ரோக்ராம் போயிடுவோம். அடுத்ததாக ஒரு அற்புதமான மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் பண்ற மிஸ்டர் தர்மாவை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தர்மா. இங்கே லோக்கலாக தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லோரும் இது வரைக்கும் பட்டிமன்றம் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஒரு பாட்டு மன்றம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. இதை தொகுத்து வழங்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலமன் அப்பையா தொகுத்து வழங்குறாரு. அதில் வந்து இப்போ தமிழ் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கான்செப்டு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பேரழகான பெண்களே, அழகான ஆண்களே மற்றும் அமைதியாக நிகழ்ச்சியை கண்டு களித்து கொண்டிருக்கும் குழந்தைகளே, பேரழகான பெண்களே அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கைத்தட்டல் வந்திருக்கணும். ஆனால் வரல. அழகான ஆண்களை அப்படின்னு ஆண்களையும் சொன்னால் அதுக்கும் கைத்தட்டல் வரலையா? என்னன்னு புரியலையே. சரி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இந்த விசில் போடு இந்த பாட்டை நம்ம இளைய தளபதி விஜய் பாடுறாரு. அது அன்பிளக்டு வெர்ஷன். வாங்க இளைய தளபதி விஜய். என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிக பெருமக்களே, நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம்.